மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. அந்த நபரை பற்றியான விஷயங்கள் என்ன நடந்ததுன்ற விஷயத்தை பற்றி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசலாம். வணக்கம் ஐயா. விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க நான் எதை பற்றியுமே தப்பாக பேசலை. எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 20 பேர் சேர்ந்து வந்து நான் வாட்டர் சர்வீஸில் வேலை பார்த்ததுன்னு 20 சேர்ந்து என்ன ஏதுன்னு கேட்காம என்னை அடிச்சு விட்டாங்கய்யா. அடிச்சு நான் இப்போ இங்கே நெஞ்சு வலிக்குது. யாருக்குன்னா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க தாயா. நான் ஒரு தவறும் போடல. இன்ஸ்டாகிராம்ல எல்லா சாமி ஒண்ணுன்னு சொன்னேன். இதுக்கே இல்லையா இப்ப என்னையா நான் தவறு ஒரு ஆளா வந்துட்டா நான் சம்பாதிச்சிருக்கேன். 20 பேர் வந்து என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சுட்டாங்கய்யா. முடியல. சத்தம் இப்ப நீங்க பார்த்த அந்த வீடியோல இருக்கக்கூடிய நபர் வந்து அருண்குமார். எல்லாரும் வணக்கம்டா மாப்பிள்ளையா, வாங்க மாப்பிள்ளையான்னு சொல்லுவாங்க. அந்த நபர் தான். அவரை யார் அடிச்சிருக்காங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்தவர்கள் அடிச்சிருக்காங்க. அது அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஒரு 20க்கும் மேற்பட்டோர் போய் அவரை அடிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க அப்படின்னா, உனக்கு வீடியோ போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சடா, அப்படியாடா இப்படியாடான்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இது எதனால அடிச்சாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பாருங்க. அந்த வீடியோக்கு தான் இவங்க போய் அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க. அந்த என் தங்கச்சி ஒரு உள்ள சாமி பாட்டு பாடியிருக்கு. என்னன்னா, ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி, நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லைன்னு சொல்லல. ஆகும்னா ஐயப்பனைய இழுக்கிறிய எங்க போய் பள்ளிவாசலில் போய் இழு, ஏன் ஏசனார் கோயிலில் போய் இழு. ஆகும்னா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து. எல்லா கடவுளும் இருக்காங்க, எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆகுனா இங்கேயே வர்றதா சாமியை நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் சாமியை. குருநாதர் வேற என்னை உயிரை வாங்குறாரு கோவப்படாதாருன்னு. இதெல்லாம் பார்த்து சளிச்சுட்டு போனா ஐயப்பன் வந்து சோதனை பண்ணுவாரு, நீ பொறுமையா போகணும் சாமியா அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்க பாட்டு பாடுங்க, உங்க பாட்டை ரசிக்கிறதுக்கு ரசிகர் இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க எல்லாரும் மனசாட்சி எடுத்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோல அவர் என்ன தப்பா பேசினாரு? ஏதாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தா தொட்டு சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வீடியோல இசைவாணின்னு ஒரு பொண்ணு, அது பா ரஞ்சித் அவருடைய கூட்டத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த குழுவை சேர்ந்த இசைவாணி என்ன பண்றாங்க, ஐயாம் சாரி ஐயப்பான ஒரு பாட்டை ஒன்று போட்டு, அதுவும் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் இந்த கார்த்திகை மாதங்கள்ல தான் எப்போ ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுவாங்களோ அப்போதான் அந்த பாட்டை அந்த பாடுது. யார் இந்த இசைவாணின்ற பெண்? ஐயப்ப பக்தருடைய உணர்வை காயப்படுத்துற விதமாக இவங்க போடக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த குற்றச்சாட்டு, அதை பரப்பக்கூடிய விஷயங்களுக்கு அதை பற்றியான வீடியோக்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஐயப்பன் கோயிலுடைய எல்லா கோயிலும் விடல, அந்த கோயிலை மட்டும் விடாததுக்கு என்ன காரணம், அவருடைய நம்பிக்கை என்ன, பிற கோயிலுடைய நம்பிக்கை என்ன, எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருந்தோம். எனவே கோவிலுக்கே போகாத ஒரு கூட்டத்துக்கு கோவிலுக்குள்ள போறதை பற்றியான விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிற மதங்களை பற்றி நீங்க பேசுவீங்களா? இது ரெண்டு தான் நம்ம நியாயமா எடுத்து வச்ச கேள்வி. எனவே இந்த மாதிரி மத கலவரங்களை உருவாக்கக்கூடிய இல்லாட்டி ரெண்டு சமூகக்கு இடையே மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த இசைவாணி இயக்குனர் பா ரஞ்சித் ரெண்டு தூக்கி உள்ள போடுங்க அப்படின்றத நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். அத்தோட சேர்த்து நம்ம என்ன கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதுடைய சபரிமலைக்கு மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்கள் எல்லா பேரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்தில் என்ன பண்ணா இதை கண்டனம் தெரிவிக்கின்றோம். அதுல ஒருத்தராக இதை என்ன பண்ற தானா முன் வந்து அதை கண்டிக்கிறார். அதை கண்டிக்கும் போது, அந்த பெண்ணை கண்டிக்கும் போது தவறான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணவே கிடையாது. அதோட ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணம் அது என்ன அப்படின்னா, நாங்க எல்லா சாமியும் மதிக்கிறோம், எந்த சாமியும் கொச்சையா பேசாதமா அப்படின்றார். எந்த சாமியும் தரக்குறைவா பேசாதமான்றார். எல்லா சாமியுமே நான் நம்புறேன்றார். இந்த நம்பிக்கை வேற எந்த மதத்திலும் இருக்காது, இந்துக்கள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான விஷயம். இந்த பெருந்தன்மை தான் இன்னைக்கு ஒரு பெரும் கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்க மெக்சிகோ போங்க, இல்லாட்டி ஸ்பெயின் போங்க, இல்லாட்டி ஜப்பான் போங்க, எங்க வேணா போய்க்கோங்களேன், அங்கே ஒரு கல்லை காமிச்சு நீங்க அதை கடவுள்னு சொன்னா கூட அதை கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் கேள்வி கேட்காம இருக்கக்கூடிய ஒரே நபர்கள்னா அது இந்துக்கள் மட்டும்தான். அதுல மூட நம்பிக்கைன்னு 1008 சொன்னாலுமே கூட அந்த மக்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு அதீதமான ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்காரு, அவர் இவங்களோட கடவுள் தான் உண்மை, அவங்களுடைய கடவுள் தான் உண்மைன்னு உண்மை தேர்றது கிடையாது. அந்த கடவுளை ஏற்கும் தன்மை இருக்கு இல்லையா, இதை இவங்க முன்னோர்கள் காலங்காலமா கடத்திருக்காங்க. எனவேதான் இங்க பல்வேறு தரப்பட்ட உருவ வழிபாடுகள் இருந்தாலுமே கூட எல்லா கடவுள்களுமே வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் இந்த மக்களுக்கு மட்டுமே உண்டு. மற்ற இடங்கள்லாம் ஆபிரகாமிக் மதங்கள்ல 2-3 மதங்கள் உருவாச்சு. 3 மதங்களும் வெட்டு குத்தோட தான் நின்றுச்சு. நான் சொன்னதான் சரி, நீ சொன்னதான் சரி, நீ சொன்னதான் சரி, அப்படியான போக்கு இங்க இருந்ததே கிடையாது பெரிய லெவலில். எனவே இந்துக்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணத்தோட தான் அவர் சொல்றாரு, நான் எல்லா சாமியும் மதிக்கிறேன், நான் எல்லா சாமியும் ஏற்கிறேன், சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதமா அப்படின்றாரு. இதுல என்ன தப்ப இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டுபிடிச்சாங்க?
விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சமீபத்திய பரிணாம வளர்ச்சி என்னவா இருக்கு அப்படின்னா, நான் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சொல்ல வேண்டியது, ஆனா கடத்தல், கொள்ளை, கொலை எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது. அதோட சேர்த்து யார் நம்மளை எதிர்த்து கேட்கிறாங்களோ அவங்கள போய் அராஜகம் பண்ண வேண்டியது, அராஜகம் பண்ணி அவங்கள ஒடுக்க நினைக்கிறது. ஆனா ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கவே ஓடி போய் ஒடுக்கப்பட்டோம் அடக்கப்பட்டோம்னு போய் நிற்க வேண்டியது. இதெல்லாம் நாகரிகமா இருக்கு. இந்த இடத்துல இந்த ஒரு நபருக்காக நம்ம சொல்லல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்துகள் உருவாகி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்த்து எல்லா சமூகத்திலும் ஒன்று கூடணும். நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, அடக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோன்னு ஒரே ஒரு வரலாறு மட்டும் இங்கே எழுத முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே நீங்க நிலச்சுமந்தார்கள் பார்த்துச்சுக்கவே ஒரு பெரிய பெரிய ராஜாக்கள் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னுக்கு போச்சுன்னு வச்சுக்க, ஒரு 50 ராஜா இருப்பான் இல்லை 60 ராஜா இருப்பான். அதோட கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அதிகபட்சம் ஒரு 1000 பேர் இருப்பான் வச்சுக்கவேன். மற்ற எல்லா சமூகமே கஷ்டப்பட்டான், எல்லா சமூகமும் உழைச்சான், நம்முடைய எல்லா முன்னோருக்குமே உழைச்சானுங்க, எவ்வளவு உழைக்காமலாம் கிடையாது. எனவே இந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் கஷ்டப்பட்ட வரலாறு இருக்குது, அவங்களுக்கு சொகுசான வரலாறு இருக்குன்னு இங்க வரலாறே கிடையாது. எல்லா பேருமே கஷ்டப்பட்டோம், எல்லாருடைய முன்னோர்களுமே கஷ்டப்பட்டோம். அதுல தீண்டாமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அதுல மட்டும்தான் எந்தவித கேள்வி கேட்பாடும் இடஒதுக்கீடு முறையிலிருந்து எல்லாத்தையுமே அங்கீகரிக்கணும். இது எதனால எல்லாரும் முன்னேறணும், அதுக்கான ஸ்பேஸை உருவாக்கணும், அவ்வளவுதானே. இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு முன்னேற்றத்தை நோக்கி போகாம என்னையே முற்காலத்தை நீங்க ஒடுக்குனீங்க நான் உங்களை ஒடுக்குவேன் அப்படின்றது என்ன மாதிரியான புத்தி நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரும் ஒடுக்கி தெரியுதா, இப்ப அவன் வேலையை பார்த்து அவன் அன்றாட காசு சம்பாதிச்சு குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு என்னடா பண்ணலான்னு ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒடுக்கப்பட்ட அடுத்த நொட்டன்னு சொல்லிக்கிட்டே தெரியல, என்ன அர்த்தம் இருக்குது நான் கேட்கிறேன். திருமாவளவன் செய்யறது என்னன்னா தீவிரமான ஜாதி வெறி போக்கு. அதோட நம்ம முக்கியத்தை பாரஞ்சித்துன்னு ஒரு உருவெடுத்தான் பாருங்க, அவன் பண்ற வேலை என்ன அப்படின்னா ஊரு ஃபுல்லா ஜாதி வரியை ஊக்குவிச்சு அதை வச்சே ஒரு பெரிய போக்க உருவாக்க நினைக்கிறான். தன்னை எதிர்த்து யாரும் வர முடியாது, ஏன்னா கூட்டம் சேர்த்துன்னு வச்சுக்கவேன். அரசியல் கட்சிகளாம் நம்மள தாஜா நம்புறாப்புல. நான் சொல்றேன், பா ரஞ்சித்தையும் திருமாவளவனையும் ஒதுக்கி எதிர எல்லா பேரும் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது. ஏன் அப்படின்னா இந்த பக்தர் இப்ப அடி வாங்கியிருக்காருல, இவர் மாலை போட்டிருக்காரு, அதை கூட பார்க்காம அடிக்கின்ற நோக்கம் எங்கே வருது. இசைவாணின்ற பொண்ணு பாடும்போது இதே போய் வேற ஒருத்தவங்க அடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், ஆனா என்ன குதிச்சிருப்பீங்க, அதாச்சு இதாச்சு மதவெறியருடைய அந்த போக்கு இந்த போக்கு குதிச்சிருப்பீங்களா இல்லையா. இதை என்னன்னு சொல்றது, ஆதிக்க ஜாதியினுடைய மனப்பான்மை அப்படின்னு சொல்றதா. உங்களுக்கு அதானே இருக்குது, அதே ஆதிக்க ஜாதியினுடைய மனப்பான்மை தான் உனக்கு இருக்கு. நீ சமீப காலங்களில் எப்படி வளர்ந்துட்டீங்க அப்படின்னா அதை சொல்லி சொல்லியே ஒரு ஆதிக்க மனப்பான்மைக்கு வந்துட்டீங்க. சமூகத்தினுடைய மற்ற நபர்கள் எல்லாமே அதாவது கேள்வி கேட்க முடியாது, அவங்களுக்கு 4 பேர் வர முடியாதுன்னு வச்சுக்கவே அவனை போய் அடிக்க போறீங்க கேட்டா. அந்த வீடியோல தெளிவா விடுதலை சிறுத்தை கட்சியோட சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு வீடியோ போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சாடா அப்படின்னு. என்ன தைரியம் இதுல வேண்டி இருக்கு நான் புரியல. இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, உனக்கு வீடியோ போற அளவுக்கு தைரியம் வந்துச்சு. இந்த சிந்தனை என்னது, இதுக்கு பேர் தான் ஆதிக்க மனப்பான்மை. தற்போதைய காலகட்டத்தில் ஜாதிய ரீதியான ஆதிக்க மனப்பான்மை இல்ல, கூட்டம் சேர்க்கல ஆதிக்க மனப்பான்மையோட இருக்கான். சமூகத்துல காசு இருக்கிற உயரம் இருக்கான், காசுல கீழே இருக்கான், இவ்வளவுதான். இதுல என்ன மண்ணாங்கட்டி வேண்டி இருக்குது. எனவே பா ரஞ்சித்தோ இல்ல திருமாவளவனோ செய்யறது ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட அடுத்த நபர்களை ஒடுக்க முயற்சி பண்றாங்க. அதோட தீவிரமான வெளிப்பாடு இது. அதுலயும் மிக முக்கியமானது, இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொச்சையா பாட்டு பாட பா ரஞ்சித்தோடைய குழுவையோ அதனுடைய இசைவாணியோ கைது பண்ணாம அதை எதிர்த்து நியாயமா கேள்வி கேட்ட நபர்களை நீங்க அடிக்க முற்படுறீங்கன்னா இதை விட ஒரு மோசமான அருவருக்கத்தக்க செயல் எதுவுமே கிடையாது. எனவே பதிவோட இறுதியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நான் கேட்கிறேன், இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இதுவரைக்கும் இதுல விழிப்புணர்வு ஏற்படாத நபர்கள் எல்லாரும் விழிப்புணர்வு ஏற்பட்டாகணும். எல்லா பேரும் இதற்கு எதிராக குரல் கொடுத்தே ஆகணும். யாரு பா ரஞ்சித்துக்கும் திருமாவளவனுடைய இந்த அட்டகாசம் இருக்கு, இந்த அட்டகாசத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்தே ஆகணும். இது ஜாதி சம்பந்தப்பட்டதல்ல, இது மதம் சம்பந்தப்பட்டது அல்ல. அதையும் தாண்டி ஒரே ஒரு மதத்தை என்ன வேணா கொச்சைப்படுத்தலாம், என்ன வேணா அசிங்கப்படுத்தலாம், அது நியாயம் கேட்க போனா அவனை அடிச்சு ஒடுக்கலாம் அப்படின்ற ஒரு தீவிரமான மனநிலைக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு பாருங்க. யாரு இந்த சென்னைக்குள்ள தெரியுது கூட பெரியாரிய கும்பல், அந்த கும்பலும் இந்த விடுதலை சிறுத்தை சம்பந்தப்பட்ட ஜாதி வரி கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பலையும் எதிர்த்து ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு அணியில திரள வேண்டியது அவசியம். நீங்க இதை மட்டும் மனசு எழுதி வைங்க, வேற எதுவும் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சி பா ரஞ்சித் இது யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஓட்டு கிடையாது. இதை மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த ஒட்டுமொத்த ஆட்டமர்களை எல்லாத்தையும் முடிவு கொண்டு வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது அடுத்த கட்டத்துக்கு போகும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டம் சேர்த்துட்டோம், நம்மளுடைய ஓட்டு தேவை, எனவே அரசியல் கட்சிகள் நம்ம என்ன அராஜகம் பண்ணாலும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததன் போக்கு தான் ஒரு வீடியோ போட்ட நபரை போய் அடிக்க போயிருக்கானுங்க.